வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த குரு சிந்தனையை ஆரம்பிக்கின்றேன். வாழ்க வளமுடன். ரகசியம் என்றாலே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்றை யாருக்கும் தெரியாமல் மூடி மூடி மறைத்து வைப்பது ரகசியம் இல்லையா அன்பர்களே? ஆனால் இறைவன் நம் மனித குலத்திற்கு அருளிய ரகசியம் மறைபொருளான 3 விஷயங்கள்: உயிர், மனம், காந்தம். இதனை பற்றி நம்ம மேலோட்டமான சிந்தனை இப்போ நம்ம செய்யலாம். இந்த மறைபொருள் முழு ரகசியத்தையும் நம்ம மனவளக்கலை அகத்தாய்வு பயிற்சியில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. இறைவனே பார்த்தீங்கன்னா இந்த மறைபொருளுக்குள்ளே அறிவாய் மறைந்திருந்து நம்மோடு கண்ணாம்பூச்சி விளையாடுறான் இல்லையாங்க? இதுதான் இறைவனது திருவிளையாடல். இந்த மறைபொருளான உயிர், மனம், காந்தம் இவற்றை நம் கண்களால் காண இயலாது. ஞானக்கண் கொண்டுதான் நாம் உணர முடியும். அதற்கு தவம் நமக்கு பேருதவியாக இருக்கும். அதாவது இந்த கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் ஒளிந்து இருப்பது போல அழியும் இந்த உடலுக்குள் அழியா பொருளாக அந்த இறைநிலை குடிகொண்டிருக்கு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பேரு ரகசியம். இந்த வாழ்வின் நோக்கமும் நமக்கு இதுதான் இல்லையா நண்பர்களே? இந்த இறைநிலையை பற்றிய ஒரு சின்ன சம்பவம் பாருங்களேன். அதாவது ஒரு முறை ரயிலில் ஒரு பணக்காரர் மிகுந்த பணத்தோடு பயணம் செய்து கொண்டு வந்தார். இதனை முன்பே அறிந்த ஒரு திருடன் என்ன பண்ணுறான், அவர் கோச்சில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அவருடனே பயணம் செய்து வந்தார். எப்படியும் இரவு அவர் தூங்கும்போது அவருடைய பணத்தை திருடிக்கொண்டு சென்றுவிட வேண்டும் என்ற திட்டத்தோடு பயணம் செய்து வந்தான். அந்த பணக்காரர் இடையில ரெஸ்ட் ரூம் போகிறாரு, 2 தடவை போகிறாரு. போயிட்டு போகிறப்ப இவன் செக் பண்ணி பார்க்குறான், கிடைக்கல. ஆனால் அவரை திருப்பி செக் பண்ணுறப்ப இருக்குது, நல்லா கரெக்டாக இருக்கான்னு அவர் பார்த்துக்கிறாரு. படம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ இருக்குது. ஆனால் அவர் இப்படி 2 தடவை பார்க்குறப்ப இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பார்க்குறப்ப கிடைக்கல, அவர் பார்க்குறப்ப கிடைக்குது. இது என்ன ரகசியம்னு அவனால் புரியல. அப்புறம் சரி இரவு தூங்குறப்ப பார்க்கலான்னு பார்க்குறான். அப்பவும் செக் பண்ணி பார்க்குறான், அப்பவும் கிடைக்கல. இப்படியே பார்த்தீங்கன்னா இரவு பொழுதும் கழிந்தது, இறங்கும் ஸ்டேஷனும் வந்துச்சு. திருடனுக்கு இந்த கேள்வியை எப்படியாவது அவரிடம் நாம் கேட்டுவிட வேண்டும் என்று ஆரம்பித்தார். ஐயா, நான் ஒரு திருடன். உங்கள் பணத்தை திருடத்தான் நான் உங்களுடன் பயணம் செய்தேன். நீங்கள் இல்லாத போதும் சரி, அதாவது அவர் ரெஸ்ட் ரூம் போயிருந்தார்ல, அப்பவும் சரி, நீங்கள் தூங்குறப்பவும் கூட நான் நிறைய உங்களை பணத்தை எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி எங்கே தான் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னார், நீ திருடன் என்று எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் பணத்தை என்னிடம் இருந்தால் ஆபத்து என்று உன் தலையணைக்கடியில் வைத்து படுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோலத்தாங்க இறைவனுக்கும் நம்ம பற்றி தெரியும். நாம் இறைவனை வெளியில் தான் தேடிக்கொண்டு இருப்போம் என்று. அதனால்தான் நமக்குள்ளே அறிவாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதனை நாம் இந்த சுவாமிஜி மனவளக்கலை பயிற்சியில் தவத்தின் மூலம் அறிந்து உணர்ந்து கொண்டால், அந்த இறைவனே நானாகவும் இருக்கிறேன் என்ற உண்மை ரகசியத்தையும் உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கை முழுவதும் எளிதான மகிழ்ச்சியான பயணமாக இருக்கும் அன்பர்களே. இப்போ தான் நமக்கு இந்த மனவளக்கலை பாதை கிடச்சிருக்கு. அந்த மனவளக்கலை பயிற்சி மூலம் நம்ம பாதையை தெரிந்து கொண்டோம். இனிமேல் நமக்கு அதை பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்மளுடைய பயணம் நிச்சயம் சுலபமாகத்தான் இருக்கும். ஒரு முறை ஞாயிறு கூட்டுத்தவம் KK மன்றத்தில் சென்னையில் நடந்து முடிந்து அன்பர்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அப்பொழுது ஒரு டாக்டர் பேசினாருங்க. நாங்கள் எங்கள் டாக்டர் படிப்பில் உடற்கூறுகள் அனைத்து பற்றியும் விரிவாக படித்தோம். ஆனால் உயிர் பற்றியோ மனதை பற்றியோ காந்தத்தை பற்றியோ, காந்தம் இங்கே குறிப்பிடுறது நம்மளுடைய ஜீவகாந்தம், உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால ஜீவகாந்தம், இதே வான் காந்தம்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறது வான்காந்தம், இதை பற்றி எங்களுக்கு ஒரு சாப்டரில் கூட குறிப்பிடவில்லை என்றார். அதனை இங்கு இந்த சுவாமிஜி கொடுத்த மனவளக்கலை பயிற்சியில் தான் நான் தெரிந்து கொண்டேன். குருவுக்கு நன்றி என்ற விதத்தில் அவர் பேசினார். அதாவது மருத்துவர் விஞ்ஞானிகள் கூட அறிந்து கொள்ள முடியாத இந்த உயிர், மனம், காந்தம் பற்றிய ஒரு உண்மை விளக்கத்தை மகரிஷி போன்ற மெய்ஞானிகள் நமக்கு உணர்த்தி கொண்டு தான் வருகிறார்கள் இல்லையா அன்பர்களே? அதுவே நம்ம எல்லோருக்கும் பெரும் பாக்கியம்தான். இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது பெரிய பாக்கியம்தான். எனவே இந்த உயிர் ஒரு மறைபொருள். உயிரின் பழக்க நிலை மனம், அதுவும் ஒரு மறைபொருள் தான். மேலும் அந்த உயிரின் சுழற்சியால் ஏற்படும் விரிவலை காந்தம், அதுவே தான் மனமாகவும் இருக்கிறது.
எனவே இந்த காந்தமும் ஒரு மறைபொருள் தான். இந்த காந்தம் நம் உடலில் இருப்பதினால் அது ஜீவகாந்தம். இதே வானில் இருந்தால் வான்காந்தம், பிரபஞ்சத்தில் இருக்கிறத வான்காந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உயிரை பற்றியோ மனதை பற்றியோ அல்லது ஜீவகாந்தத்தை பற்றியோ மனவளக்க பயிற்சி வருவதற்கு முன் அடியனுக்கு கூட ஒன்றுமே தெரியாது. இது பற்றிய சிந்தனை கூட இல்லை. இங்கு இந்த பயிற்சிக்கு வந்த பின் தான் இந்த மறைபொருளான ரகசியத்தை பற்றி அறிந்து கொண்டேன். மிகவும் வியப்பாக இருந்தது. முன்பெல்லாம் நான் மனம் உயிர் என்றாலே அது ஒரு ஒரு பொருள், அது வந்து உடலுக்குள் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த காந்தம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சாதாரணமாக விளையாடுவோம் பார்த்தீங்களா, குண்டூசி வச்சு ஒட்டி ஒட்டி விளையாடுவோம், அந்த காந்தத்தை மட்டும்தான் தெரிஞ்சது ஒழிய இந்த ஜீவகாந்த பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ இதை கேட்குறப்ப மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா அன்பர்களே? அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கூட நினைப்பேன், இறைவன் எப்படி இந்த கோடான கோடி மக்களை கண்காணிக்க முடியும், இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் சிந்தனை செய்திருக்கேன். ஆனால் இந்த ஜீவகாந்தத்தை பற்றி அறிந்த பின் தான் எல்லாம் படிப்படியாக உணர முடிந்தது. இறைவனே நம்முள் அறிவாக இருப்பதை அந்த உண்மை நிலை புரிய வந்தது. அதாவது அண்டத்தில் அறிவன இருப்பவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் இல்லையா அன்பர்களே? மனித குலத்திற்கு பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு வரக்கூடிய பண்பாட்டில் உயிரை பற்றி ஏதும் சொல்லப்படவில்லை. உயிர் இருக்கிறது என்று ஒரு அனுமானம் தான் கொடுத்தார்களே தவிர உயிரை பற்றி அறிவதற்கு அவங்களால விளக்க முடியவில்லை. ஏன்னா அதை மொழிவதற்கோ ஓமையின்றி அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதை சொல்கிறதுக்கோ ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். ஆனால் இப்போது உள்ள விஞ்ஞான வளர்ச்சியால் சுவாமிஜி நமக்கு அழகாக புரிய வச்சிட்டாரு. அதை பற்றி அறியாதவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் அது ஒரு பொருள் அப்படின்னு தான் நினச்சாங்க உயிரை. ஆனால் அது சுரைக்காய் போல ஒரு பொருள் அல்ல, அதற்கு உருவம் கிடையாது, அது அணுக்களால் ஆனது, நுண்ணிய பரம அணு அது என்பதை சுவாமிஜி மூலம் நம்ம உணர்ந்துக்கிட்டோம் இல்லையா அன்பர்களே? அதை ஏன் நாம் உயிர் என்கிறோம் என்றால் இருப்பு நிலையில் இருந்து அசைவு நிலைக்கு வந்ததினால் அப்படி நம்ம சொல்கிறோம். அதாவது மெய்ப்பொருள் அசைந்தது உயிரானது. அந்த மெய்ப்பொருள்னால் என்ன? இதை வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவாங்க பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது. இதில் அவர் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறது அந்த இறைநிலை தான் உண்மையான பொருள். நம்ம சாதாரண இந்த உலகத்தில் பொருள் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதெல்லாம் பொருள் இல்லை. அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஒரு ஆப்பிள் எடுத்துட்டா அதுவும் ஒரு பொருள் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பழமோ ஏதோ ஒரு மேஜையோ எதுவோ எதை எடுத்தாலும் அது ஒரு பொருள் சொல்கிறோம். பட் அதெல்லாம் மாயை. இன்றைக்கி இருக்கிறது அப்போ இருந்தது, இப்போ இருக்கிறது, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள், அது இறைநிலை மட்டும்தான், அதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் நான் கூட மனவளக்கலை வரும் முன் உயிர் என்பது இதயத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு நம்பினேன். அந்த உயிரானது பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உடலில் ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு உடல் முழுவதும் எப்படி இரத்தம் இதயத்தை மையமாக சுழன்று வருகிறதோ, காற்று நுரையீரலை மையமாக வைத்து சுழன்று வருகிறதோ, அதுபோல இந்த உயிரும் கருமையத்தை மையமாக கொண்டு சுழன்று வருகிறது. இந்த கருமைய விளக்கத்தை பற்றி நீங்கள் அடுத்த அகத்தாய்வு பயிற்சிகளை நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வீங்க அடுத்தடுத்த பயிற்சிகளில். இது அருமையான சாப்டர். எல்லோரும் இந்த மனவளக்கலை பயிற்சியில் முழுமையாக கற்று தேர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை கடைபிடித்து வருவது மிகவும் பாக்கியம் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மனம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கிறது என்ற ரகசியத்தை பார்க்கலாம். அதாவது உயிரின் படக்க நிலை மனம். உயிரிலே அடங்கி இருக்கக்கூடிய அறிவானது புலன்கள் மூலம் பொருட்களை தொடர்பு கொண்டு அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற உணர்வுகளை மனம் மூலம் அறிவு உணர்கிறது இல்லையா அன்பர்களே? அதாவது 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கும் மனம் உண்டு, ஆனால் பகுத்தறிய தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது பகுத்து உணர தெரியும். எனினும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசத்தால் துன்பத்தையே அனுபவிச்சிட்ருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனுஷன் இன்பமாக மட்டுமே வாழத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். அப்படி தான் நம்ம இறைநிலை நம்ம அதுவே தானாக அந்த இறைநிலையே மனிதனாக உருவெடுத்து வந்திருக்குது. நம்ம இந்த புலன்கள் மூலம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இதில் அப்படியே தேங்கி நின்றுட்டு அதில் ஒரு அளவு முறை தெரியாமல் தான் நம்ம துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்கோம். மேலும் உணவு, உறக்கம், உடலுறவு, உழைப்பு, எண்ணம் இந்த 5லையும் ஒரு அளவு முறையோடு இருந்தால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் முழுமையான இன்பத்தை நாம் அடைவோம். மனம் மூலம்தான் நம் பொருட்களை தொடர்பு கொண்டு இன்ப துன்பங்களை நாம் உணர்கிறோம் என்ற ரகசியத்தை நம்ம இங்கே நல்லா தெரிஞ்சு கொண்டோம் இல்லையா அன்பர்களே?
ஆனால் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த காலம் ஏற்படுத்தி வைத்துள்ள குழப்பங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது இது சரியான காலம்தான். இந்த மறைப்பொருட்கள் பற்றிய ரகசியம் நம் அனைவருக்கும் தெரிய வேண்டிய காலம்தான் இல்லையா? மனிதருக்கு பார்த்திங்கன்னா 7 சம்பத்துக்கள் தேவை என்பதை கண்டுபிடித்தாங்க நம் முன்னோர்கள். அதனால்தான் ஒருவனுக்கு உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துக்கள் இருந்தால்தான் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதையும் நம் முன்னோர்கள் உணர்ந்தார்கள். இந்த 7 சம்பத்துக்களில் 1-2 நமக்கு குறைந்து இருந்தால் அவற்றை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி அறிவிற்கு அந்த மாதிரி வடிவம் கொடுக்க முயற்சித்தார்கள் நம் முன்னோர்கள். ஒருவன் பார்த்திங்கன்னா இப்போ பலகீனமாக இருக்கிறான் என்று வச்சுக்கோங்க, அதற்கு குண்டோதரம் மாதிரி ஒரு வலுவான உருவத்தை வைத்து வழிபட்டு கொண்டே வர வர அதே எண்ணம், அதே உருவம், அதே செயல் பதிவு ஆக ஆக அவனுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வலிவு வந்துவிடும். அதே போல் அறிவு குறைவாக இருக்கின்றது எனும் போது அந்த அறிவை கொடுப்பதற்கு, அதாவது இங்கு நாலேஜ் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு உரிய கடவுளான நம் நாட்டில் சரஸ்வதி என்ற உருவத்தை வைத்தார்கள். அது நாலேஜ் என்பது பார்த்திங்கன்னா கல்வி மூலமாகவோ அனுபவம் மூலமாகவோ பெற்ற தகவல்கள், அறிவு மற்றும் செயல்திறன், அறிவாற்றல் தான் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி விஸ்டம், இந்த நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். விஸ்டம் என்றால் மெய்யறிவு, அதாவது நமது அறிவை அல்லது அனுபவத்தை வைத்து விழிப்புணர்வோடு இறைநிலையை பற்றிய உணர்வு பெறுவது விஸ்டம். இதில் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம் முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்த கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபட அவர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணமும் இருக்கிறது பரவலாக, இல்லையா நண்பர்களே? ஆகையினால் அதை வலுவடைவதனால் நமக்கு அறிவிற்கு அந்த மாதிரி வடிவம் கொடுப்பதனால் தவறு எதுவும் இல்லை. சாமிஜி கூட நமக்கு ஒரு கவியில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, உயிரை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையால் நினைப்போர் ஆற்றல் தம்மை அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இதுதான் இயல்பூக்கம் என்றும் சாமிஜி பாடியிருக்காங்க இல்லையாங்க? ஆனால் உண்மையை உணர்ந்து விட்ட பிறகு எந்த உண்மை, அதாவது இறைநிலையின் உண்மை விளக்கத்தை நாம் உணர்ந்து விட்ட பிறகு இதற்கு அவசியம் இல்லை. அதாவது இந்த உருவ வழிபாடுக்கு நமக்கு அவ்வளோ அவசியம் தேவைப்படாது. அந்த அறிவை நாம் விரித்து வணங்குவது யாகம், அறிவை ஒடுக்கி வணங்குவது யோகம். யாகத்தில் சடங்குகள் அதிகம், செலவு அதிகம், நேரம் அதிகமாக விரயமாகும். 10 மணி நேரம் நீங்கள் செலவு செய்தால் 1 மணி நேர பலம்தான் கிடைக்கும். ஆனால் யோகத்தில் எவ்வளவு நேரம் நின்றாலும் அவ்வளவும் நமக்கு பயனாகிறது. யோக நிலையில் வந்தால் எந்த அறிவை இதுவரையில் நாம் விரித்து வணங்கினோமோ அதே அளவில் ஒடுங்கி இன்னதுதான் அறிவாக இருக்கிறது என்ற உண்மை நிலை நமக்கு தவத்தின் மூலம் புரிய வரும். அந்த அறிவு உயிரில் அடங்கி மையத்தில் இருக்கிறது என்பதும் நமக்கு தெரிய வரும். அது ஜீவகாந்த சக்தியினால் படக்க நிலை எய்தி மனமாகவும் இருக்கிறது என்ற ரகசியத்தையும் நாம் உணர முடியும். அதனால் அந்த மனதை அறிவோடு இணைத்து தவத்தின் மூலம் உன்னை உணர்விற்கு போகிறோம் இல்லையா அன்பர்களே? அதற்குத்தான் பக்தி மார்க்கம், உருவ வழிபாடு எல்லாம். இதெல்லாம் ஒரு படிக்கட்டு தான் நமக்கு. அதனால் தவறு எதுவும் இல்லை. நாம் அனைவருமே பக்தியில் இருந்து தான் ஞானத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால் கோயிலுக்கு போவதில் எந்த தவறும் இல்லை. அவர் மகானாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அலைகள் மக்களுக்கு பரவ வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி உள்ள ஒரு எனர்ஜி பேங்க் தான் கோயில் இல்லையா? அந்த இடத்துல போய் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு 3 முறை நாம் சுற்றிவிட்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 3 முறை சொல்லி சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு வரலாம். அது அங்கே வரக்கூடிய மக்களுக்கு நிச்சயம் பயனாக அமையும். பெரிய பெரிய மகான்கள் கூட கோயிலை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவற்றை இப்போது பாடல் பெற்ற ஸ்தலம் என்று கூட நாம் சொல்கிறோம் இல்லையாங்க? இப்போது இங்கே ஒன்று நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ பேங்க் இருக்குது, அதில் மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? கையில் அதிகம் பணம் இருப்பவன் டெபாசிட் பண்ணி பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிட்டு வருவான். பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கடன் வாங்க வருவான், பேங்க்குக்கு கடன் வாங்க போவான் இல்லையா? அது போலத்தான் முன்பு நம்ம கோயிலுக்கு என்ன பண்ணியிருப்போம்? கடன் வாங்க தான் போயிருப்போம். எது, எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் கொடு, படிப்பை கொடு, உடல் நலம் கொடு, குடும்ப உறுப்பினர்கள் காப்பாற்று, இப்படி தான் நம்ம பேங்க்கில் போயிருப்போம்.
அதாவது கோயிலுக்கு போயிருப்போம் என்று கேட்க தான் நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். ஆனால் நம்ம இந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சிக்கு செய்து விட்டு பின் இப்போ நம்ம போகிறது எப்படி? நம்மளுடைய ஜீவகாந்த சக்தியை, அதாவது தவத்தின் மூலம் நம்மளோட ஜீவகாந்த சக்தியை அதிகரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை டெபாசிட் பண்ண போகிறோம். அதுதான் பெரிய வித்தியாசம் இல்லையா அன்பர்களே? என்னென்னால் அங்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயனடைய வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம போகலாம். அதாவது அந்த சடங்கு சம்பிரதாயம் இதில் மனம் நாடாமல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற 3 முறை அந்த எனர்ஜி, கோயில் உள்ள எனர்ஜி கர்ப்பகிரகத்தில் சுற்றி ஒரு 15 நிமிடம் நல்ல முறையில் தியானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வரக்கூடிய மக்களுக்கும் விரைவில் ஞானம் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த தவம் நிச்சயம் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பது என்னோட கணிப்பு. அதனால் எந்த இடத்துலையும் எந்த செயலிலேயும் பக்தி மார்க்கமானாலும் சரி, ஞான மார்க்கமானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, இன்ப துன்பம் ஆனாலும் சரி, இந்த ஜீவகாந்த சக்தியையும் அதனுடைய ஆற்றல் தவத்தின் மூலம் நாம் பெருக்கிக் கொண்டு அதனை பற்றி ஒரு தெளிவு நாம் தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தை நாம் வெல்லலாம், நம்மை உணரலாம், நான் யார் என்ற தத்துவம் விளங்கும், சமுதாயத்தை பற்றி ஒரு புரிதல் வரும், செயலுடைய விளைவு, நம்மளுடைய செய்யக்கூடிய செயலுடைய விளைவை உணரலாம். அதாவது சாமிஜி கொடுத்துள்ள இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸு புரிய வரும். இந்த செயலினுடைய விளைவாக அந்த இறைவனே வருகின்றான் என்ற ரகசியத்தையும் நாம் உணர முடியும் இல்லையா அன்பர்களே? எனவே சாமிஜி அருளிய இந்த மனவளக்கலை என்ற மகத்தான பயிற்சியை நாம் முறையாக தினமும் விடாது செய்து அந்த மறைபொருள் ரகசியத்தையும் அறிந்து வாழ்வின் நோக்கமான இறைநிலையையும் உணர்ந்து வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி பெறுவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.